எம்எல்ஏக்கள் மக்களை சந்திக்க செல்லும்போதுதான் பிரச்சினை அதன் தீவிரம் பற்றி புரியும் என மாபா பாண்டியன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உண்மையில் நாங்கள் இளமையினை பார்க்கின்ற பொழுது தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது எம்எல்ஏக்கள் பாரிய பாதுகாப்புடன் தங்களுடைய ஊர்களுக்கு செல்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உண்மையில் ஏன் இந்த பாதுகாப்பு, எதற்காக இந்த பாதுகாப்பு? அவர்கள் தங்களுடைய மக்களை பார்க்க செல்கின்ற பொழுது மக்கள் உண்மையில் அவர்களை விரும்பினால் அல்லது மக்களால் அவர்கள் உண்மையில் தெரிவு செய்யப்பட்டிருந்த அந்த நோக்கம் சரியாக இருந்தால் இந்த நிலைமை என்ன காரணத்திற்காக வர வேண்டும்? ஆகவே மக்கள் எம்எல்ஏக்கள் தங்களை பார்க்க வருகின்ற பொழுது அதற்கு சரியான பதிலை கொடுப்பார்கள் என்று கமலஹாசன் அவர்கள் கூட தெரிவித்திருக்கின்றார். அதனை ஒட்டியே இந்த மக்கள் எம்எல்ஏக்கள் என்ற நிலையில் மக்கள் எம்எல்ஏக்களை சந்திக்க மிகவும் விருப்பமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பதில் கூட மிக வித்தியாசமாக இருக்கும். இந்த மக்களின் பதிலினால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அல்லது ஆட்சி கலைக்கப்படலாம். இவ்வாறான சம்பவங்களினால் மீண்டும் ஆட்சியினை பன்னீர்செல்வத்திடமே, அதாவது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திடமே ஒப்படைக்க வேண்டி வரும் என்ற நிலைமைகள் தான் தற்போது இருப்பதாக பாண்டியராஜன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மை நிலைமை கூட தமிழகத்தில் அவ்வாறு தான் இருக்கின்றது. உண்மையை எவ்வளவு காலம் மறைக்க முடியும், மறைக்க முடியாது என்பதனை தெளிவாக அவர் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் உண்மை என்றோ ஒரு நாள் வந்தே ஆகும். அதனால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி தொடரும், பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் என்று மாபா பாண்டியராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.